கடந்து வந்த பாதை, எதிர்கால கனவுகள், இன்றைய சூழ்நிலை, இதை வச்சு நம்ம அந்த பட்ஜெட் நோக்கங்களை அரைவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு பட்ஜெட் அப்ஜெக்டிவ்ஸ்னு எப்படி டிரைவ் பண்ணோம், என்னென்ன டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பட்ஜெட்டினுடைய நோக்கங்களை பார்ப்போம். பட்ஜெட் அம்சங்கள் போகிறதுக்கு முன்னாடி பட்ஜெட் நோக்கங்கள் இதுதான். ஜிடிபி க்ரோத் அப்படிங்கிறது 10.5% வச்சுருக்காங்க. அதாவது ரியல் ஜிடிபி க்ரோத் 6.5%, இன்ஃப்ளேஷன் 4% சேர்த்தா அந்த ஜிடிபி நாமினல் க்ரோத் வந்து 10.5%ன்னு பட்ஜெட்டில் வச்சுருக்கிறாங்க. இது எங்கேயாவது வந்ததுன்னா மினிமம் 6.5 இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல். அடுத்தது மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர்ஸ், அவங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கணும் டு கிக் ஸ்டார்ட் த கன்சம்ஷன், நுகர்வோர் இதை ஏற்றுறதுக்காக. இது 2வது அப்ஜெக்டிவ். 3வது அப்ஜெக்டிவ், இந்த கவர்மெண்ட்டினுடைய ஸ்பெண்டிங், ரோடு, ரயில், டிஃபென்ஸ் பண்ணுறது, இந்த கவர்மெண்ட்டினுடைய ஸ்பெண்டிங் மூலதனம் இதெல்லாமும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது அந்த மன்ரேகா இதெல்லாமும் ஃபார்மர்ஸ் கொடுக்குறது இதெல்லாமும் குறைக்கப்படாமல் அப்படியே தொடரணும். அதாவது நம்ம மிடில் கிளாஸுக்கு பெரிய அளவில் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்தாலும் இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் குறைக்காம அட்லீஸ்ட் சென்ற ஆண்டுடைய அதே லெவலில் வித் 10% க்ரோத், அந்த ஜிடிபி க்ரோத் அளவுக்கு க்ரோத் பண்ணி அந்த லெவலில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அனதர் ஃபோக்கஸ். அடுத்தது தனியார் மூலதனத்தை ஊக்குவிக்கிறது, குடும்ப உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது, அதுக்கப்புறம் விவசாயம், சிறு குறு தொழில், மூலதனம், ஏற்றுமதி, இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். அடுத்தது ஏழைகள், இளைஞர்கள், விவசாயிகள் அண்ட் பெண்கள், இவங்களை ஃபோக்கஸ் பண்ண வளர்ச்சி. அடுத்தது புதுமை, செயற்கை நுண்ணறிவு, அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த பகுதிகளில் அதிக கவனம். நீதித்துறை, அதுக்கப்புறம் சட்டம், வரி சீர்திருத்தங்கள், அதுக்கப்புறம் புதுப்பிக்கப்படும் சுத்தமான ஆற்றல், அதாவது ரினியூபிள் எனர்ஜி, அதில் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன், சோலார் அண்ட் நியூக்ளியர். ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட்டினுடைய நோக்கங்கள் அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதான் பட்ஜெட், அதாவது இந்த கடந்து வந்த பாதை, எதிர்கால கனவு, இந்த இன்றைய சூழ்நிலை, இதுலேருந்து பட்ஜெட் நோக்கங்கள்லேருந்து முக்கியமான பட்ஜெட் அம்சங்கள். ஸோ எல்லாம் கிராஜுவலாக ஒன்று சீக்வென்ஷியலாக டிரைவ் ஆகுது. இப்போ பட்ஜெட் அம்சங்கள், இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஜிடிபி க்ரோத் நாமினல் 10%, அதுக்கப்புறம் ரியல் ஜிடிபி க்ரோத் 6.5% இதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விவசாயம், கிராமப்புற வளர்ச்சி, இதுக்காக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அந்த குறுகிய கால கடன்கள் 7.7 கோடி விவசாயிகள் இதனால் பெனிஃபிட் அடைய, மீனவர்கள், பால் துறையெல்லாம் பெனிஃபிட் அடையும். 100 அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ். இதனால 1.7 கோடி விவசாயிகள் பயனடைவார்கள். அப்புறம் பருத்தி, பால் முன்னேற்றத்துக்கான சில சலுகைகள். அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் போர்டுன்னு ஒன்று செட்டப் பண்ணுறாங்க பீகாரில். அதாவது ஃபுட் வேல்யூ அடிஷன், அதுதான் ஃபோக்கஸ் இருக்குது. அப்புறம் ஹை ஈல்டிங் விதைகள், பூச்சி மருந்துகள், தட்பவெட்ப நிலை எதிர்கொள்ளுதல், இதிலெல்லாம் முன்னேற்றத்துக்கான சில வழிகளும் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது பருப்பு வகைகளில் தன்னிறைவு. இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் மாத்திரம் அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் முரண்பாடு, பேரடாக்ஸ் என்னன்னு சொன்னால், கிழக்கு பகுதியில் அந்த பிரம்மபுத்திரா பெல்ட்டில் உள்ள தண்ணீர் அதிகம். அந்த அதிகமான தண்ணீர் உள்ள பீகார், அஸ்ஸாம் எல்லாம் தண்ணீர் குறைவான பஞ்சாபில் கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் 500 அடி 1000 அடிலாம் நிலத்தண்ணீர் கீழே போயிடுச்சு. ஸோ தண்ணீர் குறைவான ஆனால் நீர் குடிக்கிற பயிர்களான அரிசி, கோதுமை, இதை வந்து வாட்டர் சர்ப்ளஸ் ஏரியா வந்து வாட்டர் டெபிசிட் ஏரியாவிலேருந்து வாங்குது. இது ஒரு முரண்பாடு. ஏன் இந்த முரண்பாடு இருக்குன்னு சொன்னால், இந்த பஞ்சாப் பெல்ட்டில் உள்ளவங்க தண்ணி கீழே போனாலும் எம்எஸ்பிங்கிற கேரண்டி இருக்குது. அதனால அவங்க அரிசி, கோதுமையிலே இருக்காங்க. ஈஸியான ஒரு எம்எஸ்பி இருக்குது அப்படிங்கிறதுனால. எம்எஸ்பின்னா மினிமம் அது கேரண்டி ப்ரைஸ் இருக்குது.
அதனால என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் முரண்பாடு ஆகுது. இதை ஷிஃப்ட் பண்ணணுங்கிறது அக்ரிகல்ச்சரில் ரிஃபார்ம்ஸ். அது வந்து விவசாய ரிஃபார்ம்ங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் வருது. பிகாஸ் அதனுடைய அக்செப்டபிலிட்டி ஃபார் எனி சேஞ்ச் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ அதனால பருப்பு வகைகள் தன்னிறைவுக்கு, ஏன்னா நம்ம நிறைய இறக்குமதி பண்ணுறோம். ஐடியலாக பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு அதிகம் தண்ணீர் குடிக்காத பருப்புகள்லாம் பஞ்சாப் பெல்ட்லாம் வரணும். அதை மாற்றுறது கஷ்டம். ஆனால் பருப்பு வகைகளில் இறக்குமதியை குறைக்கிறதுக்கான நிறைய அம்சங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அடுத்தது கிராமப்புறத்தில் உள்ள இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸஸ்லாம் அந்த அரசு சார்ந்த சர்வே நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க வந்து கிராமப்புறத்தில் அவங்க ஒரு நோடல் ஏஜென்சியை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் விவசாயத்துக்கான பட்ஜெட் அம்சங்கள். அடுத்தது ஏரியா வந்து சிறு குறு தொழில்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, உதயம் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் வந்து ஜஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் தி சிறு குறு தொழில்கள் ஆன்லைன் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணினவங்களுக்கு மைக்ரோ கிரெடிட் கார்டு அப்படின்னா 5 லட்சத்துக்கு மைக்ரோ கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இது வந்து சிறு குறு தொழில் எம்எஸ்எம்இ செக்டர் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கார்டு வந்து ஃபஸ்ட் இயரில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஒரு கார்டு லிமிட்டு 5 லட்சம். இதனால நிறையா அவங்க சிறு குறு தொழில்கள்லாம் கடன் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கணும். அடுத்தது 5 லட்சம் பட்டியலின பழங்குடி மக்கள் மகளிருக்கு, ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரனருக்கு, அந்த அந்த தொழில் முனைவோருக்கு 2 கோடி வரலும் நீண்டகால கடன் திட்டம் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங்கில் வந்து சிறு குறு தொழில்கள் அதுக்கு வந்து அதுக்கு கேரண்டி, அதாவது அவங்கெல்லாம் போய் பேங்க்கில் கடன் கேட்டாங்கன்னா என்ன செக்யூரிட்டி கொடுப்ப, என்ன கொலாட்ரல் கொடுப்பேன்னு கேட்பாங்க இல்லையா. அதனால் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்தா 100% கேரண்டி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். அந்த கேரண்டி இதை வந்து கவரை வந்து 5 கோடியிலேருந்து 10 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிறு குறு தொழில்கள். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 10 கோடியிலேருந்து 20 கோடி கேரண்டி கவர். அதே மாதிரி ஏற்றுமதி கம்பெனிக்கு 20 கோடி வரலும் அந்த கேரண்டி கவர் கொடுக்குறாங்க. இப்போ என்ன அதே மாதிரி அந்த எலிஜிபிலிட்டி லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது மைக்ரோ அப்படி இண்டஸ்ட்ரீஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் 2.5 கோடி இருந்தது, இப்போ 10 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 10 கோடி வரலும் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்குலாம் ஃபெசிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேலுங்கிறது 25 கோடி வரலும் ஸ்மால் ஸ்கேலுங்கிறத 100 crore வரலும் ஏற்றிக்கிட்டாங்க. மீடியம் செக்டார் 125 கோடியிலேருந்து 500 கோடி ஏற்றாங்க. அதனால என்னன்னா இவங்களுக்கெல்லாம் நிறைய கேரண்டி கிடைக்கும். ஒரு சின்ன வட்டத்தில் உள்ள அந்த எலிஜிபிலிட்டிங்கிறது பெரிய வட்டமாக இருக்கு. நிறைய பேர் இந்த கேரண்டி கவர் நெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு அதிகமான ஃபெசிலிட்டி ஃபார் தி சிறு குறு தொழில்கள். அடுத்த ஏரியா உழைப்பு செறிந்த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா தோல் பொருட்கள் அவங்களுக்கு அந்த ஏற்றுமதிக்கு உதவுறதுக்கான தொகை ஒதுக்கப்பட்டது. பொம்மைகள் துறை வளர்ச்சிக்கு, ஏற்றுமதி வளர்ச்சிக்காக நிறைய மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உணவு பதனிடுதல் துறைக்கும் அந்த மாதிரியான உதவி சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது பட்ஜெட்டில் இன்னொரு அம்சம் என்னன்னா மூலதனம், மக்கள், பொருளாதாரம், புதுமை துறைகள். இதில் வந்து என்ன பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடியை ஜாஸ்தி பண்ணுறாங்க. அடுத்தது டே கேர் சென்டர் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்திய மொழிகளில் அந்த டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் அதை வந்து இந்திய மொழிகளில் ஸ்கூலுக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. 5 நேஷ்னல் சென்டர் ஃபார் ஸ்கில்லிங் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு 5 நேஷ்னல் சென்டர்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 50,000 பள்ளிக்கூடங்களில் 5 வருஷத்தில் 50,000 லேப்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 5 வருஷத்தில் 50,000 டிஜிட்டல் லேப்ஸ் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 5 வருஷத்தில் கவர்மெண்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க. சென்டர் ஃபார் ஏஐ கிரியேட் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு. அதுக்காக 500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க, அதை வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் இந்த ரூரல் ஏரியாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃப்ரீ ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி.
அப்புறம் 10,000 அடிஷ்னல் மெடிக்கல் சீட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. 5 வருஷத்தில் 75,000 அடிஷ்னல் மெடிக்கல் சீட்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. இந்த மோடி கேர் ஹெல்த் கேர் இருக்கு பாருங்க, இதை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்புறம் அஃபோர்டபுள் லோன்ஸுன்னு சொல்லிட்டு இந்த தெருவில் விற்கிறாங்கல்ல ஸ்ட்ரீட் வெண்டர், அந்த சாலையோர கடைக்காரர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த லோன் லிமிட்டை ஏற்றிருக்கிறாங்க. அடுத்தது இன்ஃப்ரா அண்ட் பவர் செக்டர்லையும் பலவிதமான அம்சங்கள் உண்டு. என்னன்னா 1.5 லட்சம் கோடி 50 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். 1.5 லட்சம் கோடி இதை வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய மூலதன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவழிக்கிறதுக்காக. 100% அச்சீவ்மெண்ட், எல்லா வீட்டுக்கும் தண்ணீர். அது வந்து 2028 100% லெவல் ரீச் ஆகணும் சொல்லிட்டு அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த பவர் செக்டரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற லோன் எலிஜிபிலிட்டி தவிர ஒரு 0.5% ஆஃப் தி ஸ்டேட் ஜிடிபி இதை வந்து லோனாக கொடுக்குறாங்க பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ்க்கு. புதுசாக ஸ்மார்ட் மீட்டர் போடுறது, புது டிரான்ஸ்மிஷன் க்ரோத்து, இதுக்கெல்லாம் வந்து அடிஷ்னல் லோன் பவர் துறையில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது அர்பன் சேலஞ்ச் பண்ணு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா நகர வளர்ச்சி, புதுமையான நகர்ப்புற மறுவளர்ச்சி. நம்ம இந்த ஃப்ளட்டு இதெல்லாம் வருது பாருங்க, அதுக்கெல்லாம் புதுமையான நகர்ப்புற மறுவளர்ச்சி, நீர், சுகாதாரம், இதுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி ஃபார் தி அர்பன் சேலஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது அசட் மானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அசட் மானிட்டைசேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க சொத்துக்களை பணமாக்குதல், நான் டேக்ஸ் ரெவென்யூ. அதாவது இந்த அரசாங்க சொத்துக்களை விற்கிறது இல்லை, அதை விற்காம அந்த உறுதியான தெளிவற்ற அந்த அரசியல் சொத்துக்கள் பணத்தை எப்படி குத்தகைக்கு விட்டு பணம் வாங்குறது, அதெல்லாம் வந்து அசட் மானிட்டைசேஷன் ஸ்கீமில் வருது. இந்த ஸ்கீமில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, சாலைகள், நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு விற்காம அவங்களோட ஒப்பந்தம் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க வந்து அதுலேருந்து வருமானம் ஈட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிட்டருக்கு கொடுக்கறது. ஸோ அவங்க ஒரு பிட்டு வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு இன்கம் அதில், ஆனால் அதை ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க அதுலேருந்து டோல் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான இதுக்குள்ள சாலைகள், நெடுஞ்சாலைகள் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோல் ஆப்ரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஸ்கீமை அதிகப்படுத்துறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த அரசு சொத்தை பணமாக்குதல் ஸ்கீமில் டிரான்ஸ்மிஷன் அசெட்ஸை புதுசாக சேர்த்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இதை எப்படி பணமாக்குதல் அப்படிங்கிறதுல அந்த குரூப்பில் எதையும் சேர்த்துருக்காங்க இப்போ. அப்புறம் முக்கியமான துறைகள் என்னென்னா சாலைகள், ரயில்வே, மின்சார துறைகள், இதனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்கீமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் ஒன்று சொல்லியிருக்காங்க, 10 லட்சம் கோடி சொத்துக்கள் 2025 2030 இந்த 5 வருஷத்தில் பணமாக்கும் ஸ்கீமில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேபிட்டல் அசட் மானிட்டைசேஷன் ஸ்கீமில். அதுக்கப்புறம் மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க 25,000 கோடிக்கு. அதாவது நீண்ட கால கடன் உதவி கடல்சார் விஷயங்களுக்கான இது வந்து 25,000 கோடி அலோகேஷன். அதுக்கப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் 2070 நம்ம ஜீரோ நியூட்ரல் கார்பன் எமிஷன்ஸ் ஜீரோவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறதுனால நியூக்ளியரை ஏற்றணும் அப்படிங்கிறது எதிர்கால கனவுலேருந்து வந்த பட்ஜெட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுக்காக நம்ம வந்து சோலார் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இப்போ நியூக்ளியர் லைன்லையும் ப்ரைவேட் செக்டாரையும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான மிஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய சட்ட திருத்தங்கள் இதுக்கான ப்ரைவேட் செக்டாரையும் நியூக்ளியரில் ஈடுபட வைக்கக்கூடிய திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அடுத்தது உடான் ஸ்கீம். இதில் ஆகாய போக்குவரத்துங்கிறது 120 புதிய விமான நிலையம் வந்து கட்டுறதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க 10 வருஷத்தில். அடுத்தது 4 கோடி விமான பயணிகள் விமான டிராவலர்ஸ் 4 கோடி பீப்புள் இருக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் டிரைவ் பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்தில் 4 கோடி பீப்புள் விமானத்தில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான கட்டமைப்பு கிரியேட் பண்ணணும். 4 கோடி பீப்புள் ட்ராவலர் ஆக்கணும். அடுத்தது பீகார் சார்ந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அது என்னன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பாட்னாக்கு, இதுவரையிலும் பாட்னாக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே இல்லை, அதனால பாட்னாக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அப்புறம் அந்த கோசி நதினு ஒரு நதி இருக்குது, அந்த கோசி நதி கால்வாய் திட்டம், இதுக்கெல்லாம் நிதி உதவி பண்ணியிருக்காங்க, அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் போர்டு பீகாரில் செட்டப் பண்ணுறாங்க.
இது ஆச்சுன்னா அடுத்தது வீடு வழங்கும் திட்டம் 15,000 கோடி அலோகேஷன் ஆயிருக்கு. 1,00,000 வீடுகளை கட்டி முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிக்காம பாதியிலே நிற்கிற அந்த அந்த மலிவு விலை வீடுகளை முடிக்கிறதுக்கான நிதியுதவி அதுவும் இந்த 15,000 கோடியில் அடக்கம். அடுத்தது சுற்றுலாத்துறை மேம்பாடு. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 புதிய சுற்றுலா தளம், அதாவது நியூ டூரிஸ்ட் காரிடார்ஸ், அதை கிரியேட் பண்ணுறதுக்கு மாநில அரசோட சேர்ந்து 50 புதிய சுற்றுலா தளம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பிரிச்சுவல் காரிடார்ஸும் அடக்கம். அடுத்தது இந்த டூரிசமில் இந்த விசா கொடுக்கறத ஸ்பீடப் பண்ணோன்னு மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சுற்றுலா கைடு, டூரிஸ்ட் கைடு, அவங்களுடைய ஸ்கில்லை மேம்படுத்துறதுக்காக ட்ரைனிங் ஸ்கீம்ஸ் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பட்ஜெட் அம்சம் என்னன்னா மனித வள மேம்பாடு. இதுக்கு என்னெல்லாம் ஸ்கீம் கொடுத்தாங்கன்னா 10,000 ஃபெலோஷிப்ஸ் ஃபார் ரிசர்ச் ஐஐடிலையும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அதுலேயும் 10,000 ஃபெலோஷிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்கால உணவு பாதுகாப்புக்காக செகண்ட் ஜீன் பேங்க், ஏற்கனவே ஒன்று இருக்குது, இப்போ 2வது ஜீன் பேங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பாரம்பரிய அந்த கையெழுத்து பிரதிகள்லாம் இருக்கு பாருங்க, அதை வந்து டிஜிட்டல் மயமாக்குற அந்த ஸ்கீமில் 1 கோடி பிரதிகளை டார்கெட் பண்ணியிருக்காங்க. 1 கோடி கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குறது. அப்புறம் 20,000 கோடி தனியார் துறையினுடைய ஆராய்ச்சிக்காக ஒதுக்கிறது. அப்புறம் ஜியோஸ்பேஷியல், அந்த புவியிடம் சார்ந்த கட்டமைப்புக்காக நிதி ஒதுக்கல். இதில் என்னென்னா அந்த லேண்ட் ரெக்கார்டு, நகர்ப்புற வளர்ச்சி, அந்த அடிப்படை வசதிகளை நவீனமயமாக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு. அடுத்தது ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட் செக்டர், ஏற்றுமதி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஏற்றுமதி கடன் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த நான் டேரிஃப் வரியற்ற தடைகளை இறக்குமதி நாடுகள் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக சில மெஷர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நான் டேரிஃப் பேரியர்னா என்னென்னா வெறும் அந்த டேக்ஸ் போட்டு நமக்கு இறக்குமதிக்கு ப்ராப்ளம் கொடுக்குறது இல்லை. இதை வந்து எப்படி உற்பத்தி பண்ணணும்னு அதுக்கு கைட்லைன்ஸு, அதுக்கப்புறம் எந்த நாட்டில் உற்பத்தி பண்ணீங்கன்னு சர்டிஃபிகேஷனுக்கான கைட்லைன்ஸு, அந்த மாதிரி எப்படி விளம்பரப்படுத்தலான்னு கைட்லைன், இதெல்லாம் பண்ணி இது மூலமாக நம்மளுடைய ஏற்றுமதிக்கு பாதகம் வரக்கூடிய அந்த நான் டேரிஃப் பேரியர்ஸுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சில ஸ்கீம்ஸ்லாம் அவுட்லைன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர அடுத்த பட்ஜெட் அம்சம் நிதி சட்ட சீர்திருத்தங்கள். இந்த கிராமீன் கிரெடிட் ஸ்கோர்னு ஒன்று கொண்டு வந்துருவாங்க. இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்ததுன்னா அந்த கிராமப்புறத்தில் சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் ஒரு ரேட்டிங் மாதிரி கொடுக்குறாங்க அந்த ஸ்கோரு. இதனால அவங்க கடன் வாங்குறது ஈஸியாகும். அடுத்தது மெர்ஜர்ஸ், அதுக்கெல்லாம் துரித ஒப்புதல், ஃபாஸ்ட் ஸ்பீட் கிளியரன்ஸ் ஃபார் தி நிறுவன இணைப்புகள், அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது, அதெல்லாம் ஸ்பீடப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம்ஸ். அப்புறம் இந்த எஃப்டிஐ இருக்கு பாருங்க, அந்த இன்சூரன்ஸ் செக்டரில் 74%லேருந்து 100% ஆகியிருக்காங்க. எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் 74லேருந்து 100% ஆகிடுச்சு. ஃபுல்லாக எஃப்டிஐயில் ரன் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு புதுசாக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் பெரிய தேர்ந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இந்தியாவுக்குள்ளே வர வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், அது நிர்வாக சீர்திருத்தத்துக்காக ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அதை அவுட்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கும் கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு போட்டி வரணும் இல்லையா, ஒரு ஆரோக்கியமான போட்டி வரணும் இல்லையா, அதுக்காக யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இண்டெக்ஸை டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில். அதுக்கப்புறம் டீக்ரிமினலைஸ், அதாவது குற்றமற்றதாக்குற வேரியஸ் லாஸ், ஒரு 100 ஐட்டமுக்கு மேலே இது வண்ணா குற்றம்னு சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குற்றம் அப்படிங்கிறத சொல்கிறத எலிமினேட் பண்ணிட்டு டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. குற்றம்னு சொல்கிறத குற்றமற்றதாக்கிட்டாங்க, இதுக்கு ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் அனாவசியமான இருக்கிற லாஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறது அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வருமான வரி சட்டம் 1961 வந்தது. அதை வந்து எளிமைப்படுத்தி ஏற்கனவே இருந்த பேஜஸில் பாதி பேஜில் கொண்டு வந்து எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த சட்டத்தை இப்போது இந்த பட்ஜெட் செஷனில் ஃபைல் பண்ண போகிறாங்க. அடுத்தது சுங்க வரியில் சில மாற்றங்கள், அதாவது ஒரு சில மருந்துகள், ஒரு 6 மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 36 உயிர் காக்கும் மருந்துகள், இதுக்கெல்லாம் வந்து வரியை குறைச்சிருக்காங்க.
அப்புறம் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் கோபால்ட் பவுடர், லித்தியம் பேட்டரி வேஸ்ட். இதுக்கெல்லாம் ஒரு 12 முக்கியமான தாது பொருள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இறக்குமதி பண்ணா தான் அதை வச்சு நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எம்ஆர்ஓங்கிற ஒரு ஸ்கீம். அதில் அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் ரிப்பேருக்கு வருதுன்னா அது இத்தனை காலத்துக்குள்ளே அது ரிப்பேர் பண்ணி அனுப்பணும்லாம் ரூல் இருக்குது. அது வந்து கப்பல் கட்டுமானத்துறை, ரயில்வே இதுக்கெல்லாம் வந்து இந்த சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க அந்த எம்ஆர்ஓ ஸ்கீமில். அப்புறம் வரி இல்லாத இன்புட்டு எதுக்கு, தோல் துறை அண்டு கைத்தொழில் இதெல்லாம் வரி இல்லாத இன்புட்டு அவங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா தோல் ஏற்றுமதியில் நம்ம ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்க முடியும்.